வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் பரிசு 2026 5000 ரூபாய் பரிசு சாத்தியமா? திமுக அரசின் மெகா பிளான் மற்றும் அரசியல் வியூகங்கள் வெளியாகிவிட்டது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 5000 ரூபாய் கொடுக்க சொல்லி கூப்பாடு போடும் அமைச்சர்கள், கஜானா காலி என்று சொல்லும் திமுக. என்னதான் நடக்கிறது? பொங்கலுக்கு 5000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கப்படுமா, வைக்கப்பட மாட்டாதா? இவைகளை பற்றி தான் இந்த ஒரு வீடியோல நாம கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடும் வகையில் தமிழ்நாடு அரசு நியாய விலை கடைகள் மூலம் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் வழங்குவது வழக்கமான ஒரு விஷயங்க. தமிழகத்துல பொங்கல் பரிசு தொகுப்பு, அரசியல் வியூகம், நிதி நெருக்கடி மற்றும் ரொக்க பணம் குறித்த பார்வையை தான் எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு பொங்கல் பண்டிகை போதும் குறிப்பிட்டு நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல இது ஒண்ணு. தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஆண்டுமே பொங்கல் பண்டிகைக்கு மக்களுக்கு இலவசமா பொருட்கள் மற்றும் ரொக்க பணம் வழங்குவது வழக்கமான ஒரு விஷயம் தாங்க. பொங்கல் பரிசு தொகை தேர்தல் வியூகமாக இருக்குமா? அதிக நிதிச்சுவை காரணம். பொங்கல் பரிசுகை பாத்தீங்கன்னா நிதி நெருக்கடி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ ரொக்க பணம் வெர்ஸ் அரசியலுடைய நிதி. தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அரசு நியாய விலை கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் வழங்குவது ஒரு வழக்கமான ஒரு விஷயம்தாங்க. ஆனா இதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்றது இதுவரை நமக்கு கிளாரிட்டியா தெரியல. ஸோ ஒவ்வொரு ஆண்டுமே பாத்தீங்கன்னா தமிழகத்துல திமுக அரசு ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து இன்றைய நாள் வரை ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு வரவிருக்கும் சட்டசபை தேர்தலுக்கான அரசியல் வியூகம் மற்றும் அரசியல் நிதி நெருக்கடி, திமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்ந்து ரொக்க பணம் கிடைக்குமா அப்படின்ற விவாதங்கள் எல்லாமே நாளுக்கு நாள் இருந்து கொண்டுதான் இருக்கு. இதுல ஒரு சரியான பதில் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப பொங்கல் பரிசு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பொங்கலுக்கு ரொக்க பணம் வழங்குவது குறித்து பணமுறையை அதிமுக அரசு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. 2500 வரைக்கும் கொடுத்து மக்களை பழக்கப்படுத்திட்டாங்க. ஸோ தொடக்கத்துல இது 2500 இருந்தது. 2019 மற்றும் 20ல 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. 2024 பொங்கல், 2021 சட்டசமன்ற தேர்தலில் பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பருப்பு உள்ளிட்ட 21 வகை பொருட்கள் மற்றும் 2500 ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்பட்டது. 23 மற்றும் 24 பொங்கல்ல 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 கரும்பு மற்றும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. 2025ல நிதி நெருக்கடி காரணமாக 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, 1 கிலோ முழு கரும்பு, ரொக்க பணம் இல்லை. ஸோ ஃபினான்சியல் கன்ஸ்ட்ரக்ட், நிதி நெருக்கடி. ஸோ 2026ல சட்டசபை தேர்தல் வர இருப்பதால் இந்த முறை பொங்கல் பரிசுடன் சேர்த்து ரொக்க பணம் வழங்குவதற்கான தேவையான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்து வந்துட்டு இருக்குங்க. இதற்காக 11,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கப்பட்டது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதாவது ஏதாவது மாறுபாடு செய்யலாமா? திமுக அரசில் ஆலோசனைகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. கலைஞர் உரிமை தொகை மகளிருக்கு வழங்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா, அந்த அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் வழங்குது மாசம். ஸோ அதுலயே இன்னொரு 5000 ரூபாயை வழங்கலாமா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கு எல்லாத்துக்குமே நிதித்துறை மௌனம் காக்கிறது. இந்த நிதி நெருக்கடியால் பொங்கல் பரிசு தொகுப்பு தேவையான தொகையை ஒதுக்கீடு செய்வது குறித்து நிதித்துறை அதிகாரிகள் தயக்கம் காட்டுவதாகவும் மௌனம் காப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறேன். ஸோ இதற்கு மாற்று ஏற்பாடுகளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. திமுக அரசு வின் பண்ணணும்னா கண்டிப்பா இந்த 5000 ரூபாய் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியும் போயிட்டு இருக்குங்க. ஸோ விரைவில் பொங்கல் பரிசு குறித்து டோக்கன்கள் அனைத்துமே வழங்கப்படும். ஸோ டோக்கன்கள் எல்லாமே வரக்கூடிய டிசம்பர் மாசம் 10ஆம் தேதியிலிருந்து அங்கங்க இருக்கிற ரேஷன் கடைகள் மூலமாக பெற்றுக்கொள்ளலாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.